Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ ஒவ்வொண்ணா क्वेश्चन பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 4. சேம் நம்பர், சரியா? அந்த நம்பர் அப்படியே இருக்கும். எதுல? சிபிஎஸ்இ புக்ல. நம்பர் கூட மாறி இருக்காது. ஏன் அப்படின்னா இது கான்செப்டுவல் क्वेश्चन என்ன டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இதுல பாரு. ஒன்ட்ட ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ கேக்குறான். ஓகேவா? அப்ப நம்ம இது ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணலாம். அங்க வந்து நம்ம மொத்தமா சால்வ் பண்ணா இங்க ஒவ்வொண்ணா சால்வ் ஆக போகுது. மீன் வேல்யூ வேணும்னா என்ன பண்ண போறோம்? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். 2.63 plus 2.56 plus 2.42 plus 2. whole divided by 5. add பண்ண ஆன்சர் என்ன வருது நம்மளுக்கு? 13.12 divide by 5. இத 5 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 2.624. இது approximately நம்ம என்ன எழுதிக்கலாம்? any difficulty? இது என்னது? என்னோட average time. first subdivision முடிஞ்சு. செகண்ட் என்ன கேக்குறான்? absolute error in each measurement. absolute error. இது வந்து உங்க புக்ல இருந்து நெகட்டிவ் ஆன்சர் கொடுத்திருக்காங்களா? எஸ், அது நோட் பண்ணிக்கோ. absolute error நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது. நம்ம திரும்பி வந்து இந்த வருஷம் முடியறப்போ ஒரு லெட்டர் எழுதுவோம், சரியா? absolute வேல்யூன்னு சொன்னா அதுல நெகட்டிவ் வராது, சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டெல்டா a1 வேணும்னா இந்த a1 ஓட வேல்யூவையும் இந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப இதையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 0.01. ஓகேவா? சிபிஎஸ்இ எக்ஸாம்பிள் சால்வ் பண்றப்ப இது டெப்தா சால்வ் பண்ணிட்டு வேணும்னா இந்த क्वेश्चனை பார்த்துக்கோங்க. நல்ல பார், இதையும் அதையும் சப்ட்ராக்ட் பண்றப்ப டெல்டா a3 42 இது சப்ட்ராக்ட் பண்றப்ப 0.20. இந்த வேல்யூ நெகட்டிவ்ல கொடுக்க கூடாதுன்னு அப்சல்யூட் வேல்யூ. இது வந்து கரெக்டான வந்து நெகட்டிவ் இல்லாத, அதாவது நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு வேல்யூ, சரியா? ஓகே. நாலாவது பாரு, இதுக்கும் எரர் கண்டுபிடிச்சா டெல்டா a5 80ல அது போச்சுன்னா 18 0.18. செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்க? மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர். நல்ல பாரு, அப்சல்யூட் எரரோட மீன் எடுக்கிறப்ப அந்த மைனஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, பாத்தியா? நெகட்டிவ் வச்சிட்டு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சது நெகட்டிவ் விட்டுட்டு எடுத்துருக்காங்களா? விட்டுட்டு. அப்ப நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வரக்கூடாது ஆக்சுவலி. சரி, 7 27 34 54 0.54. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0.54 டிவைட் பை 5 0.108 0.11 seconds. ஓகே. ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன? ரிலேட்டிவ் எரர், சரியா? ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா என்ன? அப்சல்யூட் எரர் பை ட்ரூ வேல்யூ. அப்சல்யூட் எரர் என்ன வருது எனக்கு? 0.11 2.62. ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன? பர்சன்டேஜ் எரர். அப்ப டெல்டா a by a into 100. அதாவது இது 100 ஆல மல்டிப்ளை பண்ணா 11 by 2.62. என்ன சார் ஆன்சர் கொடுத்திருக்காங்க? என்ன ஆன்சர் இருக்கு? 4.19% வரணும். இல்ல நான் 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல எழுதுறேன்னு சொன்னா கூட எனக்கு 4.1% கொடுத்துருக்கணும். நோ ப்ராப்ளம், 4% சொல்றாங்க, சரியா? பட் நல்லா பாரு, அவங்களே ஸ்பெசிஃபை என்ன சொல்லி எக்ஸ்பிரஸ் தி ரிசல்ட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். கரெக்ட்டா? இது என்னன்னு தெரியல. புரியல? எதுக்குள்ள 100 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 கரெக்ட். அந்த 100 விட்டுட்டோம். எஸ் தே ஆர் கரெக்ட். 100ல ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். தேங்க்யூ மேடம். 4%. நான் இங்கே இது 11 இது மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், 100 பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.